ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLE 3 அப் சேனல். கேரளா லாட்டரியோடைய போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 15/3/2025 கருணியா KR 697க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம சனிக்கிழமைக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதனால் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை வந்து ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை ABC போர்டில் வந்து 145, ஃபுல் ப்ரைஸில் வந்து 264 அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா ABC போர்டில் 127, அதுக்கு முந்தின ட்ரா வந்து 869 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸன் பார்த்தீங்கன்னா PC போர்டோட 1221 சொல்லிட்டு மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான போர்டு நம்பர் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த 484 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 876. ஆனால் நம்மளுக்கு PC தான் தேவை. ஸோ PCயை பொறுத்த வரைக்கும் இங்கே 84 இருக்குது. இதோட நம்ம இந்த ட்ரா எக்ஸ் வந்து 1 and 2 இது எல்லாமே ஸ்டைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் போட வேணாம், ஜஸ்ட் டேரெக்டாகவே கொட்டி போட்டுடலாம். 8ஓட 1 கூட்டும்போது 9, இங்கே 4ஓட 2 கூட்டும்போது 6, அப்போ 9 அல்லது 6 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான போர்டு. நம்மளுக்கு 9 அல்லது 6. இப்போ நம்மளுக்கு இந்த 484க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 997 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போது போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு A and B நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே ஹிட் ஆகிருக்கு. இந்த இடம் ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம், ஏன்னா பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு 999. இப்போ 484க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 997க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 694. இப்போ நம்ம இதில் எடுக்க போகிறது வந்து நம்மளுக்கு 97 மட்டும் தான், ஏன்னா நம்மளுக்கு PC தான் தேவை. ஸோ இதோட ப்ளஸ் இந்த ட்ரா 21. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 2 கூட்டினோம்னா 1, 7ஓட 1 கூட்டினோம்னா 8, 1 அல்லது 8 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான போர்டு. நம்மளுக்கு போர்டுக்கு வந்து 1 அல்லது 8 இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த 997க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 869 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போது போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு போர்டு இருக்குது நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா AB போர்டு, 2வது ட்ரா நம்மளுக்கு போர்டு. இப்போ நம்ம 869க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 945. ஆனால் நம்மளுக்கு இங்கே PC மட்டும் தான் தேவை 69. இதோட ப்ளஸ் இந்த ட்ரா 1 and 2. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 1 கூட்டினோம்னா 7, இங்கே 9ஓட 2 கூட்டினோம்னா 1, 7 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 869க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு. போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 அல்லது 1. இப்போ இந்த 869க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 127. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 7. அப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு A and C நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸ் நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ட்ரா ஒரு ட்ரா வந்து நம்மளுக்கு பெய்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு AB போர்டு, 2வது ட்ரா நம்மளுக்கு போர்டு, 3வது ட்ரா நம்மளுக்கு AC போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ 3 ட்ராவிலையும் நம்மளுக்கு போர்டோட சேர்த்து பெய்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம 127க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 242. ஆனால் நம்மளுக்கு இங்கே 27 மட்டும் தான் தேவை. இதோட ப்ளஸ் 21. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 2 கூட்டினோம்னா 4, 7ஓட 1 கூட்டினோம்னா 8, 4 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 127க்கு அப்புறம் கிடச்சிருக்கு போர்டு. போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 8. இப்போ இந்த 127க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 145. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. போர்டு இல்லை, ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு B நண்பா. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா நம்மளுடைய இந்த 145 தான் நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக போர்டுகள் இருந்தாலும் போன ட்ரா நம்மளுக்கு B போர்டு மட்டும் தான் கிடச்சிருந்துச்சு.
இருந்தாலும் நம்மளுக்கு இந்த ட்ரா பெய்ர்ஸுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெய்ர் அப்படிங்கிறனால இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 145 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 264. ஆனால் நம்மளுக்கு இங்கே 45 மட்டும் தான் தேவை. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு +1 2. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 1 கூட்டினோம்னா 5, 5ஓட 2 கூட்டினோம்னா 7. அப்போது 5 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான ஏபோ நண்பா ஃபார்மேட் படி எடுத்திருக்கோம். இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு ஒருவேளை இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே சனிக்கிழமை ரிசல்ட். ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது நண்பா. அது என்ன தான் நம்ம வீடியோவில் சொன்னாலும் ஃபஸ்ட்லேயும் சொல்லிடுறோம், லாஸ்ட்லேயும் சொல்கிறோம். ஆனால் நிறைய நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் சொல்கிறேன், ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இதெல்லாம் சனிக்கிழமை ரிசல்ட். கார்னியாங்கிற பேரோட ரிசல்ட், அதாவது கார்னியாங்கிற கம்பெனி. நேற்றுக்கு நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்தோம் நிர்மலுங்கிற கம்பெனி. ஸோ ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி. இப்போ நம்ம 57 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டாக கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டு தான் நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். 5 அல்லது 7 உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வருதான்னு பாருங்கள். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 5 அல்லது 7 ஒருவேளை லக் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 7 5 5 7 5 5 7 7 இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நண்பா நம்மளுடைய ஏ போர்டு கெஸ்ஸிங். வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்மியாக சுருக்கி போட்டிருக்கோம். இருந்தாலும் பார்ப்போம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த மெத்தட் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பன் மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை 15/3/2025 கருணியா KR 697க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.